பாருங்க அந்த வழக்குல ட்விட் போட்டுருக்காங்க பாருங்க. அப்ப ட்விட்டு கூட இப்படி நடக்குது போல இருக்கு பாருங்க. ரஜினிகாந்த் சார் போட்டிருக்காங்க, டி இமான் சார் போட்டிருக்காங்க, சௌந்தர ரஜினிகாந்த் போட்டிருக்காங்க, ரவி மோகன் போட்டிருக்காங்க, கமலஹாசன் சார் போட்டிருக்காங்க, பா ரஞ்சித் போட்டிருக்காரு, விஷ்ணு விஷால் போட்டிருக்காரு, சாந்தனு பாக்கியராஜ் போட்டிருக்காங்க, கார்த்திக் சுப்ராஜ் போட்டிருக்காங்க, அந்த அதுக்கப்புறம் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் போட்டிருக்காங்க, வேற யாரு சிபி சத்யராஜ் போட்டிருக்காங்க, கார்த்தி போட்டிருக்காரு, வைரமுத்து போட்டிருக்காரு, நிவேதா தாமஸ் போட்டிருக்காங்க, திரு கரு பழனியப்பன் போட்டிருக்காரு, நிவேதா பித்ராஜ் போட்டிருக்காங்க, கீர்த்தி பாண்டியன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, ராகவா லாரன்ஸ் சார் போட்டிருக்காங்க, சூர்யா சிவகுமார் சார் போட்டிருக்காங்க, ஜோதிகா போட்டிருக்காங்க, இன்னும் பல பேர் சொல்லிட்டே இருக்கோம். இது இது எதுக்காக தெரியுமா? நம்ம கமல் சார் போட்டிருக்காங்க. ரஜினி கமல்ன்றவங்க ரெகுலரா அவங்க இதில் ஃபாலோ பண்ணாங்க. அப்ப நடிகர்ல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நடிகர்கள் தன் தலை சிறந்த நடிகர்னு நிரூபிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். ஆஸ்கர் இதுக்கு கொடுங்க சார். நீங்க என்ன காரணம் அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி? ஏன்னா எல்லாருமே ஃபேன்ஸ் தாங்க, எல்லாருக்கும் இப்போ சொன்ன நடிகர் எல்லாருமே பிடிக்குங்க. ஆனா அதை சினிமா முத நிறுத்திக்குங்கடா, நாங்க வந்து இப்படி தாண்டா இருப்போன்றதை நிரூபிச்சிட்டாங்க. இது மக்களுக்கு சினிமா ரசிகர் தன் தொண்டை சட்டை கீழ் சண்டைக்கு போக சொல்றாங்களா ரசிகர்கள் சொல்றாங்களா? இல்ல எனக்கே சில விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. அவருக்கு ஒன்னும் சட்டை கீழ் சண்டைக்கு போக சொல்ற ரசிகர்கள் இருக்காங்களா? அவங்க எல்லாம் வாயை முட்டை வேடிக்கை பண்ணி பார்க்க சொல்லி. நீங்க ஒண்ணு வேணாம் சார், நீங்க சினிமா நடிச்சீங்க இன்னும் ரசிப்போம் ஜாலியா கொண்டாடுங்க. சினிமாவில் மட்டும் வச்சுக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க அரசியல் சம்பந்தமா யாருமே போடாதீங்க. ட்விட்டரோ இந்த மாதிரி இந்த பொது நிகழ்ச்சிகளை பத்தி பேசாதீங்க. இதுக்கு எப்ப நீங்க குரல் கொடுக்கலையோ உங்களுடைய முழு சாயம் தெரிஞ்சுல. அது சினிமா நடிகர்கள் நாடகவாதிகள் நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா காசு கொடுத்தா என்னாலும் செய்வாங்க. ஆமா, எப்படி தெரிஞ்சு போச்சா? எப்படி இந்த ஆட்சி வந்து நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி கம்முனு சொல்றது அவங்க கம்முனு இருக்காங்களோ அப்பயே தெரிஞ்சு போச்சு. ரைட்டா?